ராஜபக்சேவின் அழைப்பை ஏற்று திமுக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கு சென்றது அவமானகரமான செயல் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையில் அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்துவிட்டு 3 லட்சம் பேரை முள்வெளிக்குள் அடைத்து வைத்துள்ள ராஜபக்சேவை பன்னாட்டு குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்றார். சர்வதேச குற்றவாளி, தமிழ் இன கொலையை செய்த கொடியவன் ராஜபக்சே. அவன் அழைப்பை ஏற்று செல்வதே அவமானகரமானது. படுகொலையை தடுக்க தவறியவர்கள், யுத்தத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையை செய்யாதவர்கள் செய்த பாவத்துக்கு கழுவாய் தேடிக்கொள்ள செல்கிறார்களா? இதே போல நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன், தமிழக மீனவர்களின் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி வருவதற்கு கண்டனம் தெரிவித்தார். 2013ஆம் ஆண்டு சந்திரயான் 2 விண்கலத்தை நிலவுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக சந்திரயான் திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். சேலத்தில் தனியார் பொறியியல் கல்லூரி விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சந்திரயான் 2ற்கான தயாரிப்பு பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் வரும் 2013ஆம் ஆண்டு இந்த விண்கலம் நிலவிற்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார். சந்திரயான் 2 அந்த இடத்துல இறங்கி நம்ம பார்த்த கண்டுபிடிப்புகள் சரியா, அதை பின்னால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான தொழில்நுட்ப ரீதியாக மெதுவாக இறங்குறதுக்கும் அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கும் என்ன கல் பார்க்குறோமோ அதே மாதிரி. மேலும் நிலவில் உள்ள கல், மண், கனிமங்களை ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 2 விண்கலத்தை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். தீப ஒளி உள்ளிட்ட திருவிழா காலங்களின் போது வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கும் பழக்கம் அண்மை காலமாக மக்களிடையே உருவாகியுள்ளது. சலுகைகள், இலவச அறிவிப்பு, விலை குறைப்பு போன்ற அறிவிப்புகளை நம்பி செல்வதால் இந்த பொருட்களின் விற்பனையும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தீப ஒளி திருநாள் என்றவுடன் புத்தம்புது ஆடைகளும் வெடி வகைகளும் தான் நினைவுக்கு வரும். இப்படி புதிய ஆடைகளை அணிந்து அழகு பார்த்து வந்த மக்கள் தற்போது துணி துவைக்கும் இயந்திரம், குளிர்சாதன பெட்டி, கணினி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மற்ற காலங்களை விட திருவிழா காலங்களின் போது இந்த பொருட்களின் விலையை நிறுவனங்கள் குறைப்பதே இதற்கு முக்கிய காரணம். இது மட்டுமன்றி வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பல்வேறு இலவச பொருட்களையும் அள்ளி தருவதால் தான் விற்பனை பல மடங்கு அதிகரிப்பதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களுக்காக எல்லா நிறுவனமும் குறைந்த விலையில், குறைந்த லாபத்தில் அவர்களுக்கு பரிசு பொருளோடு நாங்கள் கொடுக்கின்றோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு